+2 படிச்சிருக்கேன். எனக்கு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸா, பிஎஸ்சி ஐடியா ரெண்டில் எது எடுக்கலாம், எதுக்கு அதிகப்படியான கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்குது அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. ஷார்ட் வீடியோ தான். உங்களுக்கு லென்த்தாக தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலில் இதை பற்றிய லென்த் வீடியோ இருக்குது. வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பாருங்கள். லிங்க் வந்து ரிலேட்டட் வீடியோவில் தரேன். வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருக்கட்டும், பிஎஸ்சி ஐடியா இருக்கட்டும், உங்களுக்கு பெரிய அளவு டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது. சிலபஸ் வைஸாக ஒரு சில டாப்பிக்கில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். மற்றபடி நீங்கள் ஒரு ப்ரைவேட் ஜாப் ட்ரை பண்ணாலும் சரி, கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணாலும் சரி, ஹையர் ஸ்டடீஸ் படித்தாலும் சரி, ரெண்டு பேருக்குமே ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸாக கொடுப்பாங்க. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரியான கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்குது, நீங்கள் என்ன மாதிரியான நாலேஜை டெவலப் பண்ணியிருக்கீங்க, முக்கியமாக வந்து இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் எவ்வளோ வந்து அப்டேட்டடாக இருக்கீங்க, இதை பேஸ் பண்ணி தான் ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ கவர்மெண்ட் ஜாப் யாருக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இதுலேயும் அதே உண்மை தான் உங்களுக்கு. நீங்கள் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருந்தாலும், பிஎஸ்சி ஐடி எடுத்திருந்தாலும் உங்களுக்கு ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் தான் கவர்மெண்ட் ஜாப் வந்து பொறுத்தவரையும் கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் ரெண்டு பேருமே எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப் எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். டிஎன்பிசி, ரயில்வே எக்ஸாம்ஸ், எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ், இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ், பேங்க் ரெலவெண்ட்டான கிளர்க், பிஓ எல்லாமே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்பெசிஃபிக்காக டெக்னிக்கலாக ஏதாவது போஸ்டிங் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது உங்களுக்கு. ரயில்வேல வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஜூனியர் இன்ஜினியர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் வருது. இது கீழே ஐடி ஆஃபீஸர் அப்படிங்கிற ஒரு வேக்கன்சி இருக்குது. ஸோ இதுக்கு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி ஐடி, பிசிஏ, இன்ஜினியரிங்கில் கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டாக, ஐடி ரெலவெண்ட்டாக முடித்தவங்க, ஈவன் பிஜிடிசிஏ டிகிரி முடித்தவங்க கூட, சாரி பிஜிடிசிஏ கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்க கூட இந்த போஸ்டிங்க்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை பற்றி இன்டெப்த்தாக நம்ம சேனலில் வீடியோ இருக்குது. பிஜிடிசிஏ முடித்தவங்க எப்படி இந்த மாதிரியான ரயில்வே ஜாப்க்கு ட்ரை பண்ணலாம், இல்லை உங்களுக்கு வந்து ஐடி ஆஃபீஸர் ரயில்வே அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னாவே ஃபுல் இன்டெப்த்தாக இருக்கும். எக்ஸாம் பேட்டர்ன், சிலபஸ், சேலரி, இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயிலோட இருக்குது. வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க நீங்கள். ஸோ கவர்மெண்ட் ஜாப்புக்கு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸாக, பிஎஸ்சி ஐடியா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இது வந்து ரெண்டு பேருக்கு ஈக்குவல் தான். இது இல்லை, ஈவன் நீங்கள் ஒரு ப்ரைவேட் ட்ரை பண்ணாலும், நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் படித்தாலும் ரெண்டு பேருக்குமே ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸாக இருக்குது. உங்களோட ஸ்கில், உங்களோட நாலேஜ், கம்யூனிகேஷன் எப்படி இருக்குது, நீங்கள் என்ன மாதிரினா ஹையர் ஸ்டடீஸ் அடுத்து படிச்சிருக்கீங்க, அந்த ஹையர் ஸ்டடீஸ் எந்த காலேஜில் படிச்சிருக்கீங்க, ப்ராப்பராக நாலேஜ் அப்டேட் பண்ணியிருக்கீங்களா, ஜஸ்ட் பர்சன்டேஜில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் நாலேஜ் அப்டேட் பண்ணியிருக்கீங்களா, இதை பேஸ் பண்ணி தான் ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.